இப்போது பிரைம் மினிஸ்டர் சூர்யாகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா பற்றி பேச போகிறோம். இதோடைய தமிழாக்கம் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். ஸோ இது எதனால் பிரதம மந்திரியால் துவங்கப்பட்டது அப்படின்னா, நாம் 1947 சுதந்திரம் வாங்கினோம். 2047 நம்ம இந்தியா, அதாவது 100 வருஷங்களுக்கு பிறகு நம்ம இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பிரதம மந்திரியுடைய ஒரு கனவு தான். அந்த கனவுக்கான ஒரு காரணமாக இதுவும் இந்த திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது 15/2/24 அன்று பிரதம மந்திரியால் துவக்கி வைக்கப்பட்ட திட்டம். இது எதனால் அப்படின்னா, சூரிய ஒளி மின்சாரம் அப்படிங்கிறது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்லாமல் சாதாரண மக்களுக்குமே அது வரணும் அப்படிங்கிறதுக்காக, ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் குடியிருப்புகளுக்கு இதை கொடுக்கறதுக்காக இந்த திட்டம் துவங்கப்பட்டது. இதோடைய முதலீடு 75,000 கோடி ரூபாய். இதோடைய ஆரம்பம் என்னென்னா 300 யூனிட் இலவசமாக 1 கோடி வீடுகளுக்கு கொடுக்கப்படுறதுக்காக இந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கு. இதில் அந்த சப்சிடி எவ்வளோ கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி, இந்த திட்டத்தை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். சூரிய ஒளி மின்சாரம் நம்ம வீட்டுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா, நாம் அதுக்கான ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் suryagar.gov.in அப்படிங்கிற போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போனதும் முதல்ல உங்களுடைய கன்சியூமர் நம்பர் போட்டுருங்க. ஏன்னா இபி கனெக்ஷனுக்கு நீங்கள் கன்சியூமர் நம்பர் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் போடணும். அப்புறம் உங்கள் பேரை போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எத்தனை யூனிட் மின்சாரம் உங்களுக்கு செலவாகுது அப்படின்னு அதில் கேட்கும். ஆனால் ஜென்ரலாக எப்படின்னா, ஒரு 4 உறுப்பினர்கள் 5 உறுப்பினர்கள் இருக்கின்ற ஒரு வீட்டுக்கு ஒரு 300 யூனிட் எப்படியும் செலவாகும். ஸோ அப்போன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, 3 கிலோவாட் 3 கிலோவாட் உள்ள திட்டத்தை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக 3 கிலோவாட் திட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை 300 யூனிட் உங்களுக்கு வரும், அதுக்கான சப்சிடி எவ்வளவு அப்படிங்கிறதையும் அதுலேயே இருக்கும். உதாரணமாக 1 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபா, 2 கிலோவாட்டுக்கு 60,000 ரூபா, 3 கிலோவாட்டுக்கு 78,000 ரூபா. 3 கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளவு போட்டாலுமே 78,000 அப்படின்ற மேக்ஸிமம்மை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 78,000 ரூபாய் சப்சிடி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் அதை உள்ளே போயிட்டு நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா, எத்தனை அந்த திட்டம் அந்த திட்டத்துக்கு உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற ஒரு திட்ட மதிப்பீடு ரிப்போர்ட் ஒன்று வரும். அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் எவ்வளவு சப்சிடி போக எவ்வளவு நீங்கள் உங்கள் கையை விட்டு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதும் அதுலேயே தெரியும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ண தயாராக இருக்கணும். இதை இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீட்டுடைய உரிமையாளராக இருக்கணும். மாடியில் இந்த இது வைக்கிறதுக்கான இட வசதி இருக்கணும். நீங்கள் ஒரு இந்தியராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் இதை நீங்கள் உள்ளே போய் பண்ண முடியும். இதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்ன ஆகும்னா, டிஸ்காம் அப்படின்னு சொல்கிற டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, நம்ம எந்த ஸ்டேட்லேயுமே அந்த எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம் இல்லையா, அவங்க இதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் இது போகும். அவங்க இதை பார்த்துட்டு இது அவங்க வீட்டில் இது சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு அவங்க வருவாங்க. அவங்க அதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு அவங்க அதை முடிவு பண்ணாங்கன்னா அந்த திட்டத்துக்கு அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும். அதாவது அப்ரூவல் கொடுத்த பிறகு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த வெண்டார்ஸ் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு இல்லை பாண்டிச்சேரி எது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய இந்த பேனலை ஃபிக்ஸ் பண்ணுற வெண்டார்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எந்த வெண்டார் உங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்களோ, உங்களுக்கு நியர்பையாக யாரை கிடைக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய திட்டத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனலை ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடித்த உடனே மறுபடியும் டிஸ்காம், அதாவது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அதை ஒரு பார்வையிட்டு இது சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு அப்ரூவலை கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் உங்களுடைய மின்சாரத்தை நீங்களே தயாரித்து கொள்ளக்கூடியதுக்கு தகுதியானவங்கள ஆயிடுறீங்க. ஸோ 300 யூனிட்டு உங்களுக்கு கிடைக்குது. சரி, எனக்கு 300 யூனிட் போதும், இல்லை 400 யூனிட் போதும், அதுக்கு மேலே நிறைய இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் வழி இருக்கிறது. நீங்கள் எந்த ஈபிக்கிட்டே நீங்கள் அதை விற்றுடலாம். நீங்கள் விற்றுட்டு அந்த பணத்தையும் உங்களுக்கு வருமானமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் முதலீடு செய்யப்பட்ட தொகை ஒரு சில மாதங்களிலேயே உங்களுக்கு மீண்டும் கிடச்சிரும். சப்சிடியும் தனியாக கிடச்சிரும்.
ஸோ இதுதான் வந்து இந்த திட்டத்துடைய முழு இது. ஸோ அடுத்த கட்டமாக இப்போது உங்களால் இவ்வளோ செலவு பண்ண முடியாது, என்னால் சப்சிடி வாங்கிக்கிறேன், ஆனால் அந்த செலவுகளை வந்து என்னால் பண்ண முடியாது, அதற்கு நான் ஒரு வங்கியோட லோன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதற்கு அடுத்தது வந்து என்ன செய்கிறீங்கன்னா, இந்த இந்த வெப்சைட்டில், இந்த போர்ட்டலில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிரும். என்ன ஆர்டர்? இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு ஒரு ஆர்டர், ஒரு அப்ரூவல் லெட்டர் கிடைக்கும். அந்த லெட்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்னொரு போர்ட்டலுக்கு போகணும். அந்த போர்ட்டல் பேர் ஜன் சமர்த் போர்ட்டல். ஸோ ஜன் சமர்த் போர்ட்டல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அரசாங்கத்துடைய அத்தனை திட்டங்களையும் நீங்கள் அந்த போர்ட்டலில் போய் தான் நாம் வந்து அதில் போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது அந்தந்த வங்கிக்கு போய் நீங்கள் வந்து லோன் வசதி வாங்குவதற்கு எல்லாம் சௌகரியமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நீங்கள் ஜன்சமத் போர்ட்டலில் போயிட்டு அதில் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடணும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும் உங்களுடைய பேர், ஊர், உங்களுடைய கன்சியூமர் நம்பர் எல்லாமே, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எந்த பேங்க்கில் நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா விவரங்களும் அதில் கேட்கப்படும். நீங்களும் அதை கொடுத்துடணும். கொடுத்து முடித்த பிறகு உங்களுக்கு அந்த வங்கிக்கு உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் அனுப்பப்படும். நீங்கள் உங்கள் வங்கியை அணுகி இந்த மாதிரி நான் அதை அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு லோன் வசதி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். வங்கிக்கென்று சில நார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அதில் உங்கள் சிபில் கரெக்டாக இருக்கணும், உங்களுடைய கேஒய்சி எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் லோன் வசதி கிடைக்கும். அதுக்கு மேலேயும் கிடைக்கும், 6 லட்சம் வரைக்குமே கிடைக்கும். பட் ஜென்ரலாக ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம், அதற்கு மேலும் வாங்கிக்கலாம். அதிகபட்ச அமௌண்ட் வந்து 6 லட்சம் ரூபாய். ஸோ இந்த லோன் வாங்கி நீங்கள் 5 வருடங்களுக்குள் அதை நீங்கள் திருப்பி செலுத்தணும். ஸோ இதுதான் வந்து இந்த திட்டத்துடைய முழு வடிவம்.